வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவுமே சுவையான பன்னீர் ஃப்ரையை எப்படி வீட்டிலையே சுலபமாக செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? பன்னீர் 200 கிராம், கடலை மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு. முதல்ல கடலை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்ல கிறிஸ்பினஸ் தரும், அதுக்காக ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு திக் பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்க போகிறேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போதுமானது. இப்போது இந்த மாவோட க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு பன்னீருக்குள்ளே எல்லா ஃப்ளேவரும் இறங்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பன்னீரை நான் அதில் பொரிச்சு எடுக்கிறேன். ஆயில் ரொம்ப சூடாகிட வேண்டாம், ரொம்ப சீக்கிரமாக கருத்துரும். மிதமான சூட்டில் இருக்கும்பொழுது நான் இதை போடுறேன். இது ரொம்பவுமே ஈஸியான டிஷ். இதுக்கு பெருசாக மெனக்கடணும்னு அவசியமே கிடையாது. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டே வச்சு பன்னீரில் கலந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கிங் டைமும் நமக்கு ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல. பார்த்திங்கன்னா இப்போ கோல்டன் கலரில் நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போ பன்னீர் தயாராகிடுச்சு. பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் பார்க்கவே அருமையாக நம்மளுடைய பன்னீர் ஃப்ரை தயாராகிடுச்சு. நமக்கு மசாலா கலந்த பன்னீரை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து தேவையான நேரத்தில் இந்த மாதிரி சூடான பன்னீர் ஃப்ரை தயாரிச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.